வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் ஆட்சி அமைக்க உள்ளதால் பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டம். டெல்லியில் வெற்றி கொண்டாட்டத்தில் திளைத்த பாஜக தொண்டர்கள். பாஜக தலைமை அலுவலகம் முன்பு குவிந்த தொண்டர்கள் நடனமாடி உற்சாக கொண்டாட்டம். டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு. பூங்கொத்து கொடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பாஜக நிர்வாகிகள் தேர்தல் வெற்றிக்கு வாழ்த்து. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா. பொய்யர்களுக்கு அரசியலில் இடமில்லை என்பதை டெல்லி தேர்தலில் மக்கள் நிரூபித்து உள்ளார்கள். பாஜக தேர்தல் வெற்றி கூட்டத்தில் ஆம் ஆத்மி, காங்கிரஸை சாடி பிரதமர் மோடி பேச்சு. டெல்லி சட்டசபையில் நடைபெறவுள்ள முதல் கூட்டத்தொடரில் தணிக்கை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். எவரெல்லாம் கொள்ளையடித்தனரோ அவர்கள் அதனை திருப்பி அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடி பரபரப்பு பேச்சு. டெல்லியில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் தோல்வி. 3வது முறையாக பூஜ்ஜியத்தை நோக்கி சென்றுள்ளதால் காங்கிரஸ் தலைவர்கள் கலக்கம். டெல்லி தேர்தல் முடிவுகளை பணிவுடன் ஏற்கிறோம். தலைநகரின் வளர்ச்சிக்கும் மக்களின் உரிமைக்கும் தொடர்ந்து போராடுவோம் என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிர்ச்சி தோல்வி. புதுடெல்லியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற கெஜ்ரிவால் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவிடம் வீழ்ந்தார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறேன் என கெஜ்ரிவால் வீடியோ வெளியீடு. தேர்தலுக்கு முன்பு அறிவித்த அனைத்து வாக்குறுதிகளையும் பாஜகவினர் நிறைவேற்றுவார்கள் என நம்புவதாக கருத்து. டெல்லியில் பாஜக அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்த முதலமைச்சர் யார்? புதுடெல்லி தொகுதியில் கெஜ்ரிவாலை தோற்கடித்த பாஜக வேட்பாளர் பர்வேஷ் வர்மாவுக்கு அதிக வாய்ப்பு. டெல்லியின் புதிய முதலமைச்சர் யார் என்பதை பாஜக தலைமை முடிவு செய்யும். டெல்லி மக்கள் மோடி மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக பர்வேஷ் வர்மா பேட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக அமோக வெற்றி. 1,15,709 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அபாரம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார். மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் சுன்கரா சான்றிதழை வழங்கினார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவதூறு பிரச்சாரங்களுக்கு இடையே திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும் வி.சி. சந்திரகுமார் பெருமிதம். அப்படிப்பட்ட வெற்றியைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெறப்போகிறது. எனவே இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த எங்கள் தலைவருக்கும், எங்களுடைய இளந்தலைவருக்கும், எங்கள் மாவட்ட அமைச்சருக்கும், எனக்காக பணியாற்றிய எங்களுடைய
கூட்டணி கட்சியினுடைய அத்துணை தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் கூட்டணி எங்களோடு தோழமையோடு இருக்கின்ற அத்துணை சமூக நல அமைப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு கிழக்கில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பட்டாசுகளை வெடித்தும் நடனமாடியும் உற்சாகம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தோல்வி. 24,151 வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட்டை இழந்தது. பணபலத்தையும் தாண்டி நாம் தமிழருக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாக வேட்பாளர் சீதாலட்சுமி பெருமிதம். 2026 தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றுவோம் எனவும் நம்பிக்கை. சிந்திச்சு இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அது நாம் தமிழரால் மட்டும்தான் முடியும்னு. இது பின்னடைவே கிடையாதுங்க. மக்களிடத்துல வெற்றி தான் நாம் தமிழர் கிடைச்சிக்கு நான் உறுதியாக சொல்வேன். ஏன்னா போன முறை வாங்கிய வாக்குகளை விட பின்னால் குறைஞ்சு போனால் கூட நீங்கள் பின்னடைவுன்னு சொல்லலாம். மக்களை சிந்திக்க வைத்ததே அண்ணன் சீமான் அவருடைய வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். சிந்தித்த ஓட்டுகள் தான் இங்கே விழுந்திருக்கு. இந்த வாக்குகள் ஒருபோதும் வேற இனி வருகின்ற காலங்களில் வேற எந்த கட்சிக்கும் போகாது. 26 இது திமுகவுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துங்கிறத நான் இப்போ உறுதியாக சொல்றேங்க. பெரியார் மண்ணில் பெரும் வெற்றி பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நல்லாட்சிக்கான நற்சான்றுதான் ஈரோடு கிழக்கு வெற்றி என பேச்சு. மாநிலங்களுக்கு நிதி வழங்காமல் கடன் தருகிறோம் என்று கூறுவதுதான் ஆட்சியா? மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. வேர் பலமாக இருந்தால்தான் மேல மரம் வலுவாக வளர முடியும். நாங்க தான் ஜனநாயகத்துடைய வேர், மறந்துடாதீங்க. இன்னும் சொல்றேன், என்னால ஆனதை நான் செஞ்சிட்டேன். இனி டெல்லி தன்னால் ஆனதை பார்க்கட்டும்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். அண்ணாவோட தம்பிகளான நாங்க, கலைஞரால் வளர்க்கப்பட்ட நாங்க சொல்றோம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டை வஞ்சியுங்க, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க தடைகளை கடந்து தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்போம். அமைதியை சீர்குலைப்பதன் மூலம் மாநில வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது. பாஜக ஆளும் மாநிலங்களை போன்று இல்லாமல் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நிதியை தரமாட்டீங்க, பேரிட நேரத்தில் கூட உதவி செய்ய மாட்டீங்க. ஆனால் எங்க மாநிலத்தோட அமைதியை மட்டும் கெடுக்க நினைப்பீங்களா? நீங்க ஏமாந்துதான் போவீங்க. திருந்துங்க, இல்லைனா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கிறேன். ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிப்பது உங்கள் வழக்கம், வாழ வைப்பதும் வளர்த்தெடுப்பதும் எங்கள் பழக்கம். மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளவில்லை எனில் மக்கள் மன்றத்தில் நாளுக்கு நாள் பாஜக மரியாதையை இழக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. அமெரிக்காவில் இருந்து கைவிலங்கிட்டு நாடு கடத்தப்பட்டதுதான் இந்தியர்களை காப்பாற்றும் முறையா? உயிரிழப்புகளுக்கு காரணமான கும்பமேளா நிகழ்ச்சிக்கு உரிய பாதுகாப்பு வழங்காதது ஏன் என்றும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் சரமாரி கேள்வி. பெரிய கொடூர சம்பவம். அமெரிக்காவில் இருந்து 104 இந்தியர்கள் கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்தவங்கெல்லாம் பேட்டியை கொடுத்தாங்களே, கண்ணீரை இன்றைக்கு வரவழைக்குது பார்க்கும்போது.
ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் யாரும் இல்லாத போது திமுக பெற்றிருப்பது போலி வெற்றி என எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுக தொண்டர்களின் ஓட்டுகளை திமுகவினரே போட்டுக் கொண்டதாகவும் குற்றச்சாட்டு. யாருமே களத்தில் இல்லையா, இது வெற்றி இல்லையா, போலி வெற்றி. அந்த போலி வெற்றி கூட அங்கே இருக்கிற வாக்காளர் ஓட்டுகளை வீல திமுகரே போட்டாங்க. எங்கள் கட்சி நிர்வாகிகள் ஓட்ட பல ஓட்டை அவிலே போட்டாங்க. என் ஓட்டு போட போகல. கடைசியில் பார்த்தா எங்களுடைய முக்கிய பொறுப்பாளர் ஓட்டையே திமுககாரர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமட்டையடி கொடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். டெல்லி தேர்தல் முடிவுகள் மூலம் இந்தியா கூட்டணி உள்ளதா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் கருத்து. குறைவாக இருக்குது. நீங்களாம் பத்திரிகையால் ஊடகம்லாம் உண்மை செய்தி வெளியிட்டீங்களா, எங்களுடைய ஆட்சி தானாக மலர்ந்துடும். இந்த இந்தியா கூட்டணிக்கு மக்கள் சமட்டடி கொடுத்துருக்காங்க தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணியில் ஒற்றுமை கிடையாது. எல்லாமே அதிகாரம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கப்படுமா? தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க மோடியாலும் முடியாது, அந்த கூட்டத்தாலும் முடியாது. நாம் தமிழர் கட்சி ஒரு பொழுதுபோக்கு மன்றம் என அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அவங்க அவ்வளோ பணம் போயிடுச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. டெபாசிட்டு போகுது வருது எதை பற்றி கவலைப்படாத அவங்க ஒரு பொழுதுபோக்கு மன்றம். இன்னைக்கு இந்த பெரியாரை இழிவுபடுத்தலாம் என நினைத்தவர்களின் எண்ணங்களில் மண் விழும் அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது திமுக. திமுகவை எதிர்த்து நின்ற யாரும் டெபாசிட் பெறவில்லை என அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. எந்த பெரியாரை இழிவுபடுத்தலாம் என நினைத்தார்களோ அவருடைய எண்ணங்களிலே மண் விழக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது, கிடைத்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் ஈரோடு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகள் வாங்கிவிட்டதாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி. அதிமுக பாஜகவினர் வாக்களித்ததால் தான் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்றதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கருத்து. நிச்சயமாக தேவை இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் ஏன்னா இப்போ மற்ற ஊடகங்கள்லாம் மற்றதுல நாம் தமிழர் ஏதோ ஒரு அபரிமிதமான வாக்குகளை பெற்றுவிட்டது, அதுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்து விட்டது என்கிற முறையில் ஒரு தலைநகரில் பாஜக தலை நிமிர்கிறது, ஆம் ஆத்மி தலை குனிகிறது, காங்கிரஸ் நிலை குலைகிறது. தலைநகரிலேயே தாமரை மலரும் போது தமிழகத்திலும் தாமரை மலரும் என தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை. தாமரை மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. 2026 தலைநகரில் நாங்கள் தாமரை மலர்ந்ததை கொண்டாடியதைப் போலவே 2026 தமிழகத்தில் தாமரை மலர்வதை நாங்கள் கொண்டாடுவோம் என்பதற்கு நாளை கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த திட்டம். தமிழ்நாடு முழுவதும் வரும் 11ஆம் தேதி டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை. வள்ளலார் நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. சமீபத்திய பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சுட்டிக்காட்டி நடிகர் சரத்குமார் காட்டம். வேலூரில் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை.
3 பெண்கள் உட்பட 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. போச்சம்பள்ளியில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருடன் பெற்றோர்கள் சந்திப்பு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணம் உள்ளிட்ட கோரிக்கைகள் ஏற்கப்பட்டதால் நாளை முதல் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடிவு. கடலூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டம். தனது மகளை பள்ளி நிர்வாகம் அடித்து கொன்றுவிட்டதாக தாய் கண்ணீர். தாம்பரத்தில் ராபிடோ ஓட்டுநர் மூலம் ஹவாலா பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட 2 கைது. 11,50,000 ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. வந்தவாசியில் அரசு பேருந்து நடத்துனர்களிடம் வசூல் வேட்டை நடத்திய போலி செக்கிங் இன்ஸ்பெக்டர் கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டத்தில் அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை. பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் கோயில் தை மாத திருவிழாவை ஒட்டி ஆட்சியர் அழகு மீனா அறிவிப்பு. கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. பட்டீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி விடுமுறை அறிவிப்பு. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் நாளை கலந்துரையாடுகிறார் பிரதமர் மோடி. மாணவர்கள் அச்சமின்றி பொதுத் தேர்வுகளை எழுத ஊக்கமூட்டும் வகையில் ஏற்பாடு. மும்பையில் உள்ள மேற்கு ரயில்வேயின் பாந்த்ரா டெர்மினஸ் பயிற்சி கிடங்கில் தீ விபத்து. தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். அமெரிக்காவில் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் 8000 சட்டவிரோத குடியேறிகள் கைது. கைது நடவடிக்கை தொடரும் என தகவல். சென்னை ஓபன் ATP சேலஞ்சர் ஆண்கள் சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்தியாவின் ராமநாதன் மைனேனி இணையை வீழ்த்தி ஜப்பான் ஜோடி சாம்பியன்.